இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ட்ரோன் ஆரிஸுங்கிற 2025 ரிலீஸ் ஆகிருக்க இந்த படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோ போகிறக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, இந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. ட்ரோன் ஆரிஸுங்கிற படம் பார்த்திங்கன்னா 2 மணி நேரம் வந்து கொடுத்து வச்சுருக்காங்க அந்த படம். அப்புறம் இது பசங்களோடு சேர்ந்து எல்லாம் ஃபேமிலியாக பார்க்கலான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். இது வந்து PG-13 தான். பேரண்டல் கைடன்ஸ் வந்து தேவை கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து செக்ஷன் நியூடிட்டி அப்படி எதுவுமே வந்து கிடையாது. அதனால் பசங்களோட வந்து சேர்ந்து பார்க்கலாம் அந்த படத்தை. இன்னும் அதில் மாடரேட் சீன்ஸு அப்புறம் மைல்டு சீன்ஸ் தான் வந்து அதிகமாகவே இருக்கும். இந்த படத்தோட கதை என்னங்கிறது வந்து ஷார்ட்டாக சொல்லிடுறேன். அவங்க வந்து டிஜிட்டல் வேர்ல்டில் வந்து ஏஐ வந்து உருவாக்கியிருப்பாங்க. ஒரு ட்ரோன் ஆட்டம், ஒரு சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம் மட்டுமே வச்சுக்கோங்களேன். அதில் வந்து கேம் விளையாடுற மாதிரி அந்த டிஜிட்டலில் இருக்க, அதாவது இவங்க செட் பண்ணி வச்சுருந்த கோடிங்ஸ் மூலமாக உருவாக்கின ட்ரோனை வந்து ரியல் வேர்ல்டுக்குள்ளே கொண்டு வந்தால் எப்படி இருக்குன்னு காட்டுறது தான் வந்து அந்த படத்தை வச்சுருக்கானுங்க. அந்த ரியல் ட்ரோன் வந்து இங்கே ரியல் உலகத்துக்குள்ளே வந்தாங்க பார்த்திங்கன்னா மிலிட்ரிக்கு, அப்புறம் போலீஸுக்கு திருடனை பிடிக்கிறக்க, அப்புறம் இங்கே டெவலப்மெண்ட் ஆகிருக்க டிஜிட்டல் ட்ரோன்ஸ் எல்லாத்தையுமே அழிக்கிறதுக்கு வந்து பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த ட்ரோனு. எந்திரன் படத்தில் பார்த்துருக்கோம். எந்திரன் படத்தில் இப்படி ரெட் சிப் ப்ளூ சிப்புன்னு இருக்கும். அந்த மாதிரி வந்து ப்ளூ சிப் வந்து ஏற்கனவே ரியல் வேர்ல்டில் இருப்பாங்க. இந்த ரெட் சிப் ஆனது தான் வந்து உருவாக்கியிருப்பான். இங்கே ஒரு கிரியேட்டர் வந்து இந்த ரியல் வேர்ல்டில் ஒருத்தர் இருக்கான். அந்த கிரியேட்டர் தான் வந்து இந்த ரோபோட்டை வந்து உருவாக்கியிருப்பான். அந்த கை நீட்டி பேசிகிட்டு இருக்கான் பாருங்கள், அவன் தான் அந்த கிரியேட்டரு. இந்த கிரியேட்டர் வந்து இந்த டிஜிட்டல் ஏஐ ட்ரோன்ஸ் எல்லாத்தையுமே வந்து உருவாக்கியிருப்பான். இந்த ட்ரோன்னால் வந்து எப்படின்னா, இந்த பறக்கிற கேமரா எடுக்கிற ட்ரோன்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி தான் வந்து இது ரோபோட்லேயே வந்து ட்ரோனாக வந்து யூஸ் பண்ணுறாங்க. இந்த ட்ரோன் வந்து இவன் சொல்கிறது எல்லாத்தையுமே வந்து கண்ட்ரோல் பண்ணும். இவன் என்னென்ன சொல்கிறானோ அதுக்கு ஏற்ற மாதிரி இதுவும் கண்ட்ரோல் பண்ணி நடந்துக்கும். அப்படி வந்து கண்ட்ரோல் பண்ண வந்து தவறிடுச்சுன்னா இந்த ஏஐ ட்ரோனை உருவாக்கியிருக்க இவனே வந்து இந்த ஏஐ ட்ரோனை வந்து அழைச்சிருவான். அந்த மாதிரி தான் வந்து செட்டிங்ஸ் இதில் வந்து பண்ணி வச்சுருக்கான். அப்புறம் இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் மட்டும் பார்த்திங்கன்னா, இது நம்ம ஹீரோ, இந்த ட்ரோன் தான் வந்து நம்ம ஹீரோவை வந்து கருதுகிறாங்க. இந்த ஃப்ரீ காய்ங்கிற வந்து படம் பார்த்துருப்பீங்க. இந்த ஃப்ரீ காயில் பார்த்திங்கன்னா இந்த கேமுக்குள்ளே வந்து நம்ம டெட்பூல் ஹீரோ ரியான் ரெனால்ட்ஸ் வந்து நடிச்சிட்ருப்பார். ஆனால் திடீர்னு பார்த்திங்கன்னா அவர் கேம்லேருந்தே வெளியில் வந்துடுவார். தான் வந்து ரியல் ஹியூமன் தான், அந்த மாதிரி வந்து ஒரு அப்பேரன்ஸ் வந்து காட்ட ஆரம்பிப்பாங்க. அதனால் கேமுக்குள்ளே இருக்கும்போதுமே பார்த்திங்கன்னா அவர் ரியலாக நம்ம கேமுக்குள்ளே தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, இது எல்லாமே கேம் தான், நம்ம ஈஸியாக எல்லாத்துலேயுமே தோக்கடிச்சிடலாம் அப்படின்ட்டு வந்து ட்ரை பண்ணுவார். ஒருத்தர் கிரியேட்டர் போட்டு வச்சுருக்க ப்ரோக்ராமையும் தாண்டி வந்து செயல்பட ஆரம்பிப்பார் அந்த ஃப்ரீ காய் படத்தில். அதே மாதிரி தான் அந்த ட்ரோனுங்கிற படத்துலையும் இந்த ஹீரோவாக சொல்லப்படுற இந்த ஏஐ ரோபோட் ட்ரோனை வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே வந்து ரியலைஸ் பண்ண ஆரம்பிக்கும். தன்னோட கிரியேட்டரை போட்டிருக்க கண்ட்ரோலை எல்லாத்தையுமே வந்து மீற ஆரம்பிக்கும். இவங்க செய்கிறது வந்து இது தப்பு, இது கரெக்டுன்னு சொல்லி வந்து பார்க்க ஆரம்பிக்கும். அப்புறம் அந்த கெட்ட ரெட் ட்ரோனுங்க எல்லாமே வந்து அவர் கிரியேட்டர் ஏவி இருக்க அந்த கண்ட்ரோலையும் தாண்டி அதுங்களாம் ஓனாக புதுசாக ஒன்று செய்ய ஆரம்பிக்கும். அப்புறம் நம்ம இந்த கெட்ட ரெட் கலர் ட்ரோனை பார்த்திங்கன்னா இந்த ப்ளூ கலர் ட்ரோனில் இந்த சேர்ந்தோட ஜோடியை சேர்ந்துட்டு அந்த ஐ ரோபோட் படம் பார்த்துருப்பீங்க, வில் ஸ்மித்தோடது. அதில் வர மாதிரி வந்து எல்லா ட்ரோனுங்களுக்கு எதிராகவும் அப்புறம் அந்த கிரியேட்டருக்கு எதிராகவும் வந்து எது நல்லதோ அதை நோக்கி போகிற மாதிரி வந்து படம் ஃபுல்லாக வந்து காமிச்சிருக்காங்க.